நினைவிருக்கா? ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்னோட ஹேர் செட் பண்ற ஒரு வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இங்க கண்ணாடி இருக்கு, அதனாலதான் நான் அப்பப்போ வந்து அங்க பாத்துக்கிறேன். ஏன் இன்னைக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன்னா, என்கிட்ட வந்து ஒரு சில பொண்ணுங்க வந்து இந்த ஈவெண்ட்டுக்குலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம வந்து நல்லா வெல் ட்ரெஸ்டா போவோமா, நல்லா ஃபுல் முடி எல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு அவங்க என்கிட்ட கேட்பாங்க, அக்கா உங்களுக்கு நேச்சுரலாவே இப்படி அக்கா முடி அப்படின்னு. அவங்க கிட்ட சொல்வேன், இல்லடா அப்படிலாம் கிடையாது, எனக்கும் வேவி ஹேர் தான், இப்படி நான் மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, எப்படி இது பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோட ஸ்டைல்ல எப்படி என்னோட ஹேரை வந்து இப்படி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குல்ல, இந்த சைடு கூட ஓரளவுக்கு ஓகேங்க, நம்ம வந்து இன்னும் ட்ரை ஆனா கூட சீவனோம்னா கொஞ்சம் சில்கியா ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இந்த சைடு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் அண்ட் ஹேரா மாத்துறேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட காமிக்க போறேன். அண்ட் நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இப்போ அடுத்து வந்து எப்படி இதை நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்றேன். என் ஃபோன் அடிக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் பார்த்தா அது ஸ்பாம் காலா போச்சுங்க. பரவாயில்ல, அதுக்கெல்லாம் பையு வேற உள்ளார வந்துட்டா, கதவை திறந்தா போதும் சொல்லிட்டு ஓடி வந்துடுறா. ஓகே, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், எண்ணெய் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி விட்டுட்டு, அதுவும் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தான் வச்சிருக்கேன். விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ட்ரையரும் யூஸ் பண்ணாம, நான் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்னிங் யூஸ் பண்ண போறேன், ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலே நான் ட்ரையர் மோஸ்ட்லி போட மாட்டேன். நேச்சுரலா அது கொஞ்சம் நார்மல் ஒரு பதத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் ட்ரையாகவும் இல்லாம ரொம்ப வெட்டாகவும் இல்லாம ஒரு மாதிரி நார்மலா ஒரு ஈரப்பதத்துல இருக்க மாதிரி வந்து காய வச்சுப்பேன். ஸோ அப்படியே நீங்க நல்லா டைம் எடுத்து காய வச்சிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹீட்டிங் டூல்ஸ் எது நம்ம யூஸ் பண்ணாலும் அதுக்கான ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன். இந்த பார்ட்டிஷன் ஒரு சைடு இருக்குல்ல, எந்த சைடு ஃபர்ஸ்ட் பண்ண போறோமோ அங்க மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேவை பொறுத்த வரைக்கும் கஞ்சத்தனம் மட்டும் படவே கூடாது. ஏன்னா முடியை வந்து அட்லீஸ்ட் அட் த எண்ட் காப்பாத்துறது வந்து இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் விஷயம் லைக் ஏதாவது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதோ ஹீட்டிங் டூல்ஸ் எது வச்சாலும் நம்ம முடி வந்து பாதிக்கும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மைட்பி அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அகெயின் ஒரு தடவை லைட்டாக நான் கோம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்ட்டு, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக்ஷனாக பிரித்து பண்ணிக்கலாம். பட் எப்பயுமே அடிக்கடி நான் பண்ணுறதுனால எனக்கு இது கொஞ்சம் பழகிடுச்சு. ஸோ தட் நான் அவ்வளோ செக்ஷன்ஸ்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் இவ்வளோண்டு முடி எடுத்தால் போதும், அது இங்கேருந்து இப்படி எடுத்தால் ஒரு இதுக்கு வந்துரும்ட்டு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி முடி எடுத்து நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவுட்புட் நல்லா வரும். நம்ம நிறைய எடுத்துட்டு டைம் இல்லை அப்படின்றதுக்காக அவசரமாக பண்ணோன்னா நம்ம எவ்வளோ நேரம் பண்ணாலும் நல்லா வராது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்ப்ரே மட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கணுங்க. அண்ட் இது எல்லார் முடிக்கும் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கெரட்டின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கெரட்டின் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ஹீட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்றத பற்றி எனக்கு பெரிய ஐடியா கிடையாது. பட் நீங்கள் ஒரு போட்டோப்ளெக்ஸ் மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போட்டு மெயின்டைன் பண்ணும்போது அது சர்டன் மந்த்ஸ் நல்லாவே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேவியாக மாறுது. இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப் வேவியாக மாறுது அப்படின்றப்போ அகெயின் நான் வந்து போயிட்டு ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் உங்கள் முடியல ட்ரை பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்ல அவுட்புட்டாகவும் இருக்காது, அவ்வளோ ஹெல்த்தியும் கிடையாது. இப்போ அகெயின் நம்ம வந்து கொஞ்சம் பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் இதை வந்து டீடாங்கிள் பண்ணிடலாம். பண்ணிட்டு அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்னரும் அப்படிதாங்க, பார்த்து நல்ல ஸ்ட்ரைட்னராக வாங்கிக்கணும். கம்மி விலையில கிடைக்குது அப்படின்னுட்டு நம்ம ஏதோ ஒன்று வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதில் அவ்வளோ சீக்கிரம் நல்ல அவுட் நம்மளுக்கு வராது. அண்ட் அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு நம்ம டென்ஷன் ஆகணும், ஐயோ ஏன்டா இதை வாங்கணும் அப்படின்னு. பண்ணிடலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டேன், ரொம்ப நேரமாக ஹீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆன் பண்ணி திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 240 டிகிரியில் வச்சிருக்கேன். 200 இஸ் குட். நல்லாவே வரும் 200 வச்சோம்னா. 240லாம் ஆக்சுவலாக ரொம்ப அதிகம் தான். 240 வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும், அதனால அப்படி வச்சுட்டேன். சாரி, இப்போ ஒரு ஃபோன் கால் வந்ததுனால கிளம்ப வேண்டியதாக இருக்கு. அதுக்கு தான் நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணுறேன். அதனால அவசரமாக பண்ண வேண்டியதாக இருக்கு. சி, இவ்வளோதான் எடுக்கணுங்க. நம்ம வந்து நிறைய மட்டும் இதில் முடி எடுத்துட்டோம்னா மாட்டிப்போம். இந்த புகையெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா மேலே கொஞ்சம் தண்ணியும் இருக்கு, அண்ட் இந்த ஸ்ப்ரே நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இதுவும் இருக்கு. ஸோ அதனால வரக்கூடியது தான். நம்ம செக்ஷனா எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இந்த செக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வைங்களேன். இது வந்து இந்த இடத்துல வெட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னர் நீங்க வந்து வாங்குறப்போ கண்டிப்பா பார்க்க வேண்டியது நல்ல பிராண்டு. அண்ட் இந்த பிளேட்ஸ் நான் இதை பத்தி டீட்டெயில்டா தனி வீடியோ கூட போடுறேன். பிகாஸ் நான் எடுத்தேன் கவுத்தன் போய் வாங்கல, கொஞ்சம் நல்லா விசாரிச்சு தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்றேன் டீட்டெயில்டா எடுத்துட்டு. அண்ட் இந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கி இப்போ 3 years ஆச்சு. 3 years நான் பத்திரமா வச்சிருக்கேன். அண்ட் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன், எதுவுமே ஆகல. மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து எந்த ஒரு பொருளையுமே அப்படியே எடுத்தோம் கவுத்தோம் யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் லைஃப் வராது. ஸோ நல்லபடியா நம்ம மெயின்டைன் பண்ணணும், வைக்கிறது ப்ராப்பரா இருக்கணும். அண்ட் இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சிருப்பேன், வச்சு லைட்டா சூடெல்லாம் ஆறினப்புறம் தொடச்சிட்டு பாக்ஸ்ல போட்டு வச்சிடுவேன். அண்ட் அந்த கேபிள் ஒயர்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும், அதனாலயும் நம்மளுக்கு ஃபால்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, நம்ம இவ்வளோ முடி எடுத்து ட்ரை பண்ணுறோம் வைங்களேன், ரொம்ப லேட் ஆகும். அண்ட் ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு அவ்வளோ வராது. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன், இங்க பாருங்க. இது நம்மளுக்கு வேஸ்ட் ஒர்க் தான். அதுவே இவ்வளோ மட்டும் எடுத்துட்டு ஒரு டைம் பண்ணாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஃபினிஷ். அப்படியே கூட விட்டுலாம். சரி, ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் பொறுமையாக பண்ணுங்க, நல்லா டைம் இருக்கணும். அப்போ நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவுட்டு. அண்ட் இது வந்து நீங்க நெக்ஸ்ட் ஹேர் வாஷ், இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்றேன்னு வைங்களேன், அப்போ வரைக்குமே எனக்கு நல்லா இருக்கும். நடுவில் நான் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுன்ற வேலையே வராது எனக்கு. ஸோ அதுவே கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கிளவ்லாம் போட்டுக்கலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை, அது பழகிடும். அவ்வளோ ஒன்றும் கொதிக்கிற சூட்லலாம் நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம கொதிக்கிற சூட்ல பண்ணோம்னா முடியும் ஓகையா சீக்கிரமா வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு செக்ஷன் எடுக்கும்போது இந்த சிக்கு எடுக்கிறது முக்கியம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேரா இருக்கு, இல்ல டக்குன்னு சிக்கு போட்டுரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எடுக்கணும். ஒரு சிலர்லாம் நான் பார்த்திருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸே அவங்க பாட்டுக்கு எடுப்பாங்க, ஒரு டைம் டீடாங்கிள் ஃபுல்லா பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஏன்னா ஷார்ட் ஹேரா இருக்கும், அவங்களுக்கு ஆல்ரெடி முடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்கியாலாம் இருக்கும். அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸி. இப்போ என்னோட முடியெல்லாம் கொஞ்சம் வேவி அண்ட் டக்குன்னு சிக்கு போடும். அதனால நம்ம கொஞ்சம் அப்படி பார்த்து பண்ணிக்கணும். அண்ட் நான் வீடியோவில் உங்களை பார்த்து பேசாத மாதிரியே இருக்கும், பிகாஸ் எனக்கு இதில் கண்ணாடியில் பார்த்துட்டு பண்ணுறது தான் எப்பயுமே கன்வீனியன்ட். அண்ட் அப்படியே பழகிட்டேன். ஸோ இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன், மன்னிச்சுங்க. ஸோ எஸ் பாருங்க, கம்ப்ளீட்டா இப்போ நம்ம வந்து 2 சைடுமே ஸ்ட்ரைட்னிங் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட்னிங் வந்து பிடிக்காது, கொஞ்சமாவது நேச்சுரலா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இப்போ ஃபைனலா என்னன்னா சீரம். இது வந்து ஒரு நார்மல் பேசிக்கான சீரம் தாங்க, ஸ்ட்ரீக்ஸோட அந்த ப்ரொஃபஷனல் சீரம். இது வந்து இந்த அவசரத்துக்கு ஒரு தடவை வாங்கினது, அது அப்படியே என்கிட்ட நின்றுச்சு. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ண போறோம். நிறைய எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, சீரம் பொறுத்த வரைக்கும் லாரியல் சூப்பராக இருக்கு, என்னோட பர்சனல் சஜஷன். அது இல்லாமல் இப்போ என் டாக்டர் வந்து எனக்கு ஒன்று சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க,
அது அன்னைக்கு வாங்கலான்னு போனப்போ ஸ்டாக் இல்லை. கரெக்டாக அவங்க கொடுத்த ஷாம்பு எல்லாமே ஸ்டாக் இருந்தது, சீரம் மட்டும் ஸ்டாக் இல்லை, அதனால வாங்கல. ஸோ அதுதான் வந்து இதுக்கு மேலே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணது நல்லா தான் இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவ்வளோதான். ஓகே, இந்த சைடும் தட்ஸ் இட், டன். ஒரு தடவை ஃபைனலாக ஒரு தடவை இப்போ கோம் பண்ணுறேன். இன்னொன்று, எல்லாரும் ஸ்ட்ரைட்னிங் வந்து மோஸ்ட்லி இங்கேருந்து பண்ணுவாங்க. ஐ மீன் ஏன்னா ரூட்ஸ்ல இருந்தே கொஞ்சம் எடுத்து பண்ணுவாங்க. நான் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லட்டுமா, கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறவங்களுக்கே தெரியும். பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹேர் லாஸ்னு. பையு வேற கதவை திறந்து வேணும்னு அழுறா. பையு அவ்வளோதான், முடிஞ்சது, கிளம்பலாண்டி, அழகி கிளம்பிடலாண்டி. நம்ம இன்னும் ரூட்ஸ்ல இருந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹேர் ஃபாலை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பேசிக்காவே எனக்கு வேற இங்க உப்பு தண்ணி, பயங்கர உப்பு தண்ணி எங்களுக்கு, அதனாலேயே சேர மாட்டேங்குது, முடி ரொம்ப கொட்டுது. ஸோ நான் அந்த ரூட்ஸ்ல இருந்து பண்ண மாட்டேன். எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே நம்பிக்கையோட நான் போய் அப்படியே வெளில போகணும், அப்படியே கிளம்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். டாடா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.